நாட்டப்பட்ட வசனம் ரட்சிக்கும் அப்படின்ற தலைப்பில நம்ம பார்த்தோம். என்ன வசனத்த ரொம்ப அடிப்படையா வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உள்ளத்தில் நாட்டப்பட்ட டைம் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஆத்துமாவை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம இருதயத்தில வசனம் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். வசனம் நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று பார்த்தோம். வசனத்தை கேட்டு உணர வேண்டும். வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். வசனத்தை காக்க வேண்டும் என்பதாக பார்த்தோம். ரொம்ப முக்கியம் என்பதா பார்த்தோம். வசனம் இருதயத்திலே நாட்டப்படுவது. 2வதாக ஒரு காரியத்த பார்த்தோம். என்ன வசனம் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும்? என்ன வசனம் இருதயத்தில நாட்டப்பட வேண்டும்? எந்த வசனத்தை உணர வேண்டும்? எந்த வசனம் நமக்கு ரட்சிப்பை தரும் என்பதாக பார்த்தோம். அது ராஜ்யத்தின் வசனம். எந்த வசனத்த பேதுரு பிரசங்கம் பண்ணாங்க? எந்த வசனத்த பவுல் பிரசங்கம் பண்ணாங்க? எந்த வசனத்த சுவிசேஷமாக அறிவித்தார்கள்? அது என்ன அப்படின்னா, நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுதான் சீஷர்கள் எல்லாம் விசுவாசித்தார்கள். இதைத்தான் அறிந்தும் விசுவாசித்தார்கள். பேதுரு யாரை பற்றி பேசினாரு? நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். என்ன வார்த்தை? அது நசரேயனாகிய இயேசு குறித்த வார்த்தைகள். இயேசுவை இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார். அவர்களே சாட்சிகளாக இருக்கிறார்கள். இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள். இதைதான் பிரசங்கம் பண்ணார்கள். பவுலும் இயேசு கிறிஸ்துவை பற்றியெல்லாம் பிரசங்கம் பண்ணார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார். இதையே சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். 17வது அதிகாரத்துல யூதர் அல்லாத புறஜாதிகளுக்கு பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு? அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை நீங்க கட்டியிருக்கீங்க. அந்த அறியப்படாத தேவன் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். தேவன் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணாரு? ஜீவன் தந்தாரு, சுவாசம் தந்தாரு, சகலத்தையும் கொடுக்கிறவருக்கு இடம் தேவை கிடையாது. அதனால மனுஷர்கிட்ட பணிவிடையும் கொள்கிற இடம் கிடையாது. தெய்வத்தை நம்ம மனுஷருடைய சித்திரை வேலையினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற ஜனங்களுக்கு இந்த மெய்யான தேவன் அவரை அறிந்து அவரை சேவிக்க வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அந்த தேவனை அறிய வேண்டும். இயேசுவை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்துல பார்த்தோம் எல்லாம் என்ன விசுவாசிக்கிறாங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சீஷர்கள் எல்லாம் விசுவாசிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அது என்ன அப்படின்னா, ராகாப பற்றி நம்ம பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்றேன். என்ன அப்படின்னா, சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டாங்க, இயேசு கிறிஸ்து எந்த ஊர்லடா பொறந்தாரு? அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், அவர் இஸ்ரவேல்ல பொறந்தாரு. பெத்லெஹேம் அப்படிலாம் சொன்னேன். அது எங்க இருக்கு? அப்படிலாம் கேட்டு, ஓ! ஒரு ஃபாரின் கடவுளா? அப்படின்னு கேட்டாரு. ஆமா, அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்தியால பொறக்கல, தமிழ்நாட்டுல பொறக்கல. அவர் எருசலேம்ல பொறந்தார்ல. அப்போ அந்த தேவன நம்ம ஏன் வணங்கணும்? நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவ வணங்கணும்? இப்ப நான் இந்த ராகாப குறித்து பார்க்க போறோம். ராகாப் ஏன் அவங்க இஸ்ரவேலர்கள் கிடையாது. அவங்க ஏன் யாவே தேவன, இஸ்ரவேலர்கள் ஆராதிக்கிற தேவன ஏற்றுக்கொண்டாங்க? அவங்க வார்த்தைகள கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களைப் பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களைக் குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஏன் இந்த எரிகோவை சேர்ந்த ஒரு பெண் இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா, தட்ஸ் த ரைட் திங் டு டூ. அதுதான் சரியான காரியம். ஏன்? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஏன் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ தொழுது கொள்ளணும். நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றோம். இந்தியால இருக்கோம், தமிழ்நாட்டுல இருக்கோம். ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் சொல்றோம். தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் சொல்றோம். ஏன்னா நம்ம அறிந்திருக்க வேண்டும். அறிந்தும் விசுவாசிக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இயேசுவே ஆண்டவர். தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று அறிந்தும் விசுவாசிக்க வேண்டும். ராகாப் சொல்றாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.
நம்ம தேவனை பற்றிய ஒரு அறிவு இருக்க வேண்டும். அறிந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் விசுவாசத்தின் வார்த்தைகள். 2வதாக கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை பற்றி பார்த்தோம். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன பிரகாரமா நடக்கணும்னு இருக்கு. நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமா வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கு. சில கட்டளைகள் இருக்கு. பரிசுத்தமாக வாழ வேண்டும். அன்பில நடக்க வேண்டும். யோக்கியமாய் நடந்து நம்ம சொந்த கையினாலே வேலை செய்து சாப்பிட வேண்டும். பிரியமான பிள்ளைகளைப் போல் தேவனை பின்பற்றுகிறவர்களாக வேண்டும். ஆமென். Thank you for listening.